வணக்கம். திருக்குறள் பற்றிய அறிமுகம் ஒரு விடியம் நாம் செஞ்சுருக்கோம். அதில் கடவுள் வாழ்த்தின் முதல் குறளுக்கு நாம் அதனுடைய தெளிவுரை நாம் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் கொடுத்த தெளிவுரைக்கு மாற்றாக ஒரு புதிய தெளிவுரையாக இருந்தது, சரியான தெளிவுரையாக இருந்தது. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு என்பது உலகின் அகரத்தை முதன்மையாக கொண்ட அனைத்து வகை எழுத்துக்களுக்கும் மூலமானது சிவனின் சித்திர எழுத்துக்கள் தான். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றும் உள்ள குறள்களை இப்போ பார்ப்போம். கற்றதனால் ஆய பயனன்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இது நேரடியாகவே இது நமக்கு புரியுது. கற்றதனால் ஆய பயனன் கொல் அப்படின்னு பயனன் சொல் அப்படின்னு புரிஞ்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கற்றதனால் ஆய பயனன் சொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாலறிவன் அது பாதங்களை தொழாதவர்களுக்கு கற்றதனால் ஆய பயன் ஏதும் இல்லை அப்படின்றதான் இதனுடைய இது. இங்கே வாலறிவன்றது யார், அதை நம்ம பார்க்குறோம். இப்போ கற்பதோடு சம்பந்தப்பட்ட வாலறிவன் தான் அது. வாலறிவன்னா இங்கே கற்பதோடு சம்பந்தப்படுத்துவதால் அப்போ கல்விக்கு முதன்மையாக இருந்திருக்கிறார். உலகின் முதல் குருகுலத்தை, அதாவது 7 வண்ண கோட்பாடோடு குருகுலத்தை தாபித்தவர் முருகன் தான், முதல் குருகுலம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ராவண இந்திரர்கள் அது மாதிரி குழுவில் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. கிருஷ்ணன் வச்சுருந்தார். நமக்கு 18ஆம் படி அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அந்த 18 ஆண்டு கல்வியை தான் குறிக்குது. அவர் சபரிமலையில் வச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்த குருகுலம் யார் நடத்தினார்னா விஷ்ணு திருமால். அவர் சிரார்பள்ளி அப்படின்னு நடத்தினார். சிரார்பள்ளி, திருச்சிராப்பள்ளின்ற பேரே சிரார்பள்ளின்னு தான் இருக்குது. அப்போ இந்த 3 பேருமே வாலறிவன் நம்ம சொல்கிறதுக்குரியது. ஆனால் இது எழுதுனவர் யாருன்னா கிருஷ்ணர். அவரே ஒரு வாலறிவன் தான். அவர் வாலறிவன் ஒருத்தர் யார் சொல்கிறாங்கன்னா அது முருகனை தான் அது குறிக்கணும். அப்போ முதல் குருகுலத்தை தொடங்கிய முருகன் என்னும் வாலறிவனுடைய அடிகளை தொட வேண்டும் என்பது தான் இந்த குறளுடைய பொருள். இங்கே வாலறிவன் என்பது வாலின்னா என்ன, சிறந்தவன். வாலறிவன் என்பது சிறந்த அறிவன் அப்படின்னு தான் இருக்கும். அறிவர் என்னால் சித்தர்கள் தான். சித்தர்களுக்கு ஒரு காலத்திலும் ஒரு பேர் இருக்குது. விஷ்ணு காலத்தில் அறிவர்னா சித்தரை தான் குறிக்கும். அறிவர் பள்ளி அதெல்லாம் சொல்லுவாங்க. சித்தர்களுடைய இந்த குருகுல பள்ளி அறிவர் பள்ளின்னு சொல்லுவாங்க. வாலறிவன் என்பது இங்கே கிருஷ்ணன் சொல்வதால், ஏன்னா திருக்குறளை ஆற்றவர் கிருஷ்ணன் சொல்லிட்டதால் அப்போ கிருஷ்ணனும் ஒரு வாலறிவன் தான். ஆனால் அவர் ஒரு வாலறிவன் சொன்னார்னா அது முருகனைத்தான் அது குறிக்கிறது. முதல் குருகுலத்தை முறையாக தோற்றுவித்த, முறையாக தாபித்த முருகன்தான் வாலறிவன் என்று கிருஷ்ணனால் அழைக்கப்படுகிறார். அப்புறம் மற்றதில் இதில் நற்றால் தொழாரின்னா நல்ல தாள்னா பாதங்கள்னு அர்த்தம் ஆச்சுங்களா. வாலறிவனுடைய நல்ல பாதங்களை தொழாதிருப்பது கற்றும் பயனற்றதற்கு ஒப்பாகும் அப்படின்றதான் இந்த குறளுடைய பொருள். இப்போது 3வது குறளை பார்ப்போம். கடவுள் வாழ்த்து. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதுதான் இந்த குறள். இங்கே மலர்மிசை ஏகினான் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பொழிப்புரை சொல்கிறவங்கெல்லாம் மூவா முதல் கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களின் நெஞ்சமாகிய மலரின் மீது ஏகியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான பொருள் இல்லை. மலர்மிசை ஏகியவர்னு பார்த்திங்கன்னா பிரம்மா எப்பயும் தாமரையில் தான் உட்காந்துட்டு இருப்பார். பிரம்மனுடைய ஆசனம் தாமரை தான். நீங்கள் சினிமா படங்களை எல்லாமும் பார்க்கலாம், வரைபடங்கள்லையும் பார்க்கலாம். மலர் மீது விற்றிருப்பவர் யாருன்னா பிரம்மன் தான். ஆனால் பிரம்மன் முருகன் தான் நம்ம ஏற்கனவே நாம் நிரூபிச்சிருக்கோம் ஆச்சுங்களா. ஏன்னா அவர் வேல் என்பது வித்துவை குறிக்கிறது. அப்போ படைப்போடு சம்மந்தப்படுறவர் முருகன் தான் ஆச்சுங்க. 3மே முருகன் தான். படைத்தலையும் இவர் தான், காத்தல் யாம் இருக்கா பயமே நின்று காத்தலையும் இவர் தான். படைத்தல் காத்தல், அதுக்கப்புறம் கொடியவர்கள் அழிப்பவரும் முருகன் தான். சூரசம்ஹாரம்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ மலர்மிசை ஏகினான் என்பது பிரம்மனாகிய முருகனைத்தான் குறிக்கும். பிரம்மனாகிய முருகனின் அடிகளை சேர்ந்தவர் தான் நிலத்தின் மீது நீண்டு வாழ்வார்கள், நீண்ட காலம் வாழ்வார்கள் அப்படின்றதான் இதனுடைய இது. அப்போ வாழ்க்கையில் முருகனை வழிபடுவது ஒரு இன்றியமையாத கடமை என்று கிருஷ்ணனே சொல்லியிருக்கார் வச்சுங்களா. அப்படின்னா முருகன் தன்னை நினைப்பவர்களை காத்தருள்கிறார் அப்படின்றதான் இந்த குறள் வழியாக கிருஷ்ணன் நமக்கு சொல்கிறது.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பைன்னா துன்பம்னு நமக்கு தெரியும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, அதாவது பற்றற்று இருக்கிறது தான் இது. வேணும் வேணான்னு எதுவுமே அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னா பற்றற்று வாழ்பவர்கள். பொதுவாக பற்றற்று வாழ்பவர்களுக்கு துன்பம் இருக்காது. நான் எது மீறி ரொம்ப ஆசை வச்சு ரொம்பவும் பாசம் காட்டினது நம்ம விட்டு போகும்போது நமக்கு துன்பத்தை குறிக்கிறது. அந்த நிலை இல்லாமல் பற்றற்று வாழ்வது என்பது அது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால் அப்படி வாழ கற்றுக்கிட்டோம்னு வச்சிங்களேன், துன்பம் என்பதே இல்லை. எல்லாத்தையும் நம்ம இயற்கையாக எடுத்துகிட்டு போவோம். அதுதான் அந்த குறள் சொல்கிறது. பொதுவாகவே பற்றற்று வாழ்ந்தவர்கள் தான் நமது கடவுளர்கள் ஆச்சுங்களா. இப்போ அவங்களுக்கு இடும்பை இல்லைன்றது நமக்கு இடும்பை இல்லாமல் இருக்கிறது என்னென்னா நாமளும் அந்த மாதிரி வாழணுன்ற. புத்தர் என்ன சொன்னார்? ஆசையே துன்பங்களுக்கு காரணம்ன்ற. ஆனால் அங்கே ஆசைன்னு புரிஞ்சிக்கூடாது, பேராசைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆசை எல்லாருக்கும் இருக்குது இல்லையா. ஆசைன்றது இல்லாட்டி போனால் குடும்ப வாழ்க்கையே சாத்தியம் இல்லை. அப்போ புத்தர் சொன்னது ஆசை தான் துன்பத்துக்கு காரணன்றது ஆசையை சொல்லலை, அவர் பேராசை சொல்கிறது. தனது தகுதிக்கு மீறி ஆசை கொள்ளக்கூடாது. ஒன்று கொள்ளலான்னா நாம் என்னென்னா நம்ம உழைத்து சம்பாதிக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். நம்ம எதை வேணாலும் நினைக்கலாம். நிலாவுக்கு நாளைக்கே போகணுன்னு நினச்சிக்கிட்டு அதையே எண்ணி வருந்திக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன். எது எதுக்கும் நாமெல்லாம் அடையக்கூடிய அந்த இலக்குகளை நாம் அமைக்கணும். அதன் மேல் ஆசை கொள்ள வேண்டும். அதுதான் ஆசை என்பது. பேராசை என்பது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தான் பேராசை என்பது. நம்ம உழைச்சாலும் நம்மளால் அடைய முடியாதுன்னு தெரியும், அதன் மேல் நீ ஆசை வச்சேன்னா அது நமது வாழ்வை அழிக்கும். அதனால் ஆசை என்பது நமது தகுதிக்கு உட்பட்டதாக இருப்பது நல்லது. தகுதினா நாம் தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். எது ஒன்று நம்ம ஆசைப்பட்டாலும் அதை நேர்மையாக அடைய வழி, அந்த வழியை பயன்படுத்தி நம்ம அடையக்கூடியதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. எவ்வளோ ஆசைகள் இருக்குது இல்லையா. அளவான ஆசைகள், அடையக்கூடிய ஆசைகள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த திருடு களவு அதெல்லாம் பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டு கடைசியில் ஜெயிலில் இருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உழைப்புக்கும் நம்முடைய பின்புலத்துக்கும் எது தகுந்ததோ அதன் மேல் ஆசை வைப்பது. சரி, நம்மளோட இல்லாத மேல் தான் ஆசை வைக்கிறோம். அதுலேயும் ஒரு வரைமுறை இருக்கிறது. சரி, இப்படி தான்.